வெல்கம் பேக் காய்ஸ். மார்ச் 10 2021 கேரளாவில் மலப்பூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் 21 வயதான சுப்பீரியா ஃபர்கட் அப்படின்ற இளம்பெண் அவங்களோட வேலைக்கு போகிறக்காக காலையில் கிளம்பிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி அவங்க வேலைக்கு போகும்போது கொல்லப்படுறாங்க. ஸோ அது யாரு கொன்னா, எப்படி அவங்க இறந்தாங்க, போலீஸ் இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 21 வயதான சுப்பீரியா ஃபர்கட் அப்படின்ற இந்த ஒரு இளம்பெண் அவங்களோட 17 வயதிலேயே திருமணமாகி டைவர்ஸ் ஆகி இப்போ அவங்களோட பேரண்ட்ஸோடு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படி அவங்க வாழ்ந்துட்டு வரும்போது ஃபினான்ஷியலாக அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க, டாக்டரோட அசிஸ்டண்ட்டாக. இப்படி அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்க போது ஹாஸ்பிட்டல் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு வந்துருந்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் அன்றைக்கி மார்ச் 10 2021 அன்றைக்கி சரியாக காலையில் 11 மணிக்கு அவங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஸோ யாருன்னு பார்த்தா டாக்டர் கூப்பிட்ருக்காங்க. அதை அட்டன் பண்ணி பேசும்போது டாக்டர் சொல்லியிருக்காங்க, என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் உங்கள் பொண்ணை காணோமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை கேட்ட உடனே ஷாக்கான அவங்க அம்மா டக்குன்னு அந்த டாக்டரோட ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்க பொண்ணுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்க பொண்ணுக்கு கூப்பிடும்போது அந்த பொண்ணோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே அலறி அடித்து போய் டக்குன்னு பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. போலீஸும் இதை சீரியஸாக எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பொண்ணு எப்படி போனாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க சிசிடிவி கேமராஸ் ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அவங்க செக் பண்ணும்போது அவங்களோட ஏரியாவிலேருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பொண்ணு வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா ரீச் ஆக வேண்டிய பஸ் ஸ்டாண்டில் அவங்கள காணோம். ஸோ இங்கே தான் ஏதோ ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் கெஸ் பண்ணி ஸோ அந்த இடம் ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க போலீஸ் பண்ண முதல் விஷயம் அந்த பொண்ணோட ஃபோனை ட்ராக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி அவங்க ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சதில் 200 மீட்டர் தள்ளி தான், அதாவது அவங்க அந்த சுப்பீரியா ஃபர்கட்டோட வீட்டிலிருந்து 200 மீட்டர் தள்ளி தான் அந்த ஃபோன் இருந்திருக்கு. ஆனால் அந்த ஃபோனோட கரெக்ட் டெஸ்டினேஷனை காட்டல. ஸோ சுற்றி தான் எங்கேயோ சுப்பீரியா ஃபர்கட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு விசாரணை போயிட்டு இருக்கும்போது இந்த சைடு அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாம் கண்டிப்பாக சுப்பீரியா ஃபர்கட் யாரோட ஓடி தான் போயிட்டா அப்படின்னு சொல்லி கிராம மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்க அம்மா அப்பா ரொம்பவும் அழுகிறாங்க, கவலைப்படுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட பொண்ணு தொலைஞ்சு போன கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ இப்படி கிராம மக்கள் எல்லாம் பேச ஆரம்பித்த போது இன்னுமே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாகிடுது. ஸோ ஆனால் இந்த ஒரு விஷயத்தை போலீஸ் முன்னாடியே யோசிச்சுருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, யாரோட பேசுவாளா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபோனில் இருக்க மொத்த கான்டெக்ஸ்ட்டு 1 இயராக யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, யாருக்கு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க தேடி இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு யாருக்கிட்டேயுமே பேசினதில்லை, யார்கிட்டையும் டெக்ஸ்ட் பண்ணதில்லை. கேஸ் வந்து டிஎஸ்பிக்கு போகுது. ஸோ டிஎஸ்பி என்ன யோசிக்கிறாருன்னா 200 மீட்டரில் தான் அப்படின்னா இந்த கிராமத்துக்குள்ளே தான் யாரோ இந்த கொலையை பண்ணியிருக்கணும், கிராமத்துக்குள்ளே கொலையை பண்ணிவிட்டு இங்கேயே யாரோ புதைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி யோசிக்கிறாரு. ஸோ அப்படி கொலையாளிக்கு சாதகமான இடம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தை சுற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி அந்த கிராமத்தில் தேடும் போது தான் பக்கத்தில் ஒரு செங்கல் குவாரி, ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல கவர்மெண்ட் வந்து மண் தோன்றக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மண்ணை தோண்டி பல குழி அங்கே இருக்கும். அப்படி வந்து அந்த இடத்துல சர்ச் பண்ணலான்னு சொல்லி அவங்களோட டீமை மொத்தமும் இறக்குறாங்க. அந்த இடத்துல அடுத்த நாள் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. அப்படி சர்ச் பண்ணிருக்கும் போது டிஎஸ்பி வந்து அங்கே ஒரு இடத்த மட்டும் நல்லா கூர்ந்து கவனிக்கிறாரு. குழி தோண்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு குழியுமே கரெக்டான மீட்டரில் கேப் விட்டு தோண்டப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு குழி மட்டும் வேறு ஒரு மண்ணால் போட்டு மூடப்பட்டிருக்கு. ஸோ அந்த குழி தோண்டின மண்ணும் மூடின மண்ணும் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதை நோட் பண்ண டிஎஸ்பி ஸோ இதை பார்த்து யார்கிட்டையாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றியும் பார்க்குறாரு. அந்த கூட்டத்தில் வந்து ஒரு ஆள் மட்டும் போய் அங்கே தேடுங்க இங்கே தேடுங்கன்னு எல்லோரும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவரை கூப்பிட்டு விசாரிக்கலான்னு சொல்லி அந்த டிஎஸ்பி அவரை கூப்பிட்றாரு. அப்படி அவர் சொல்லும் போது என்ன இந்த குழி மட்டும் மூடி இருக்குது, இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஒரு ஆள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் இந்த குழி வந்து நிறைய மக்கள் நடந்து போய் கீழே விழுறாங்க, இங்கே விலங்குகள் விழுகுது. ஸோ அதனால் இந்த குழியை மூட சொல்லி எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க.
ஸோ அதனால தான் நான் இந்த குழியை மூடினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இவ்வளோ பெரிய குழியை நீ எப்படி மூடினேன்னு கேட்கும்போது ஜேசிபி டிரைவரை வச்சு தான் மூடினேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்கிறாரு. ஸோ அந்த ஆள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகமட் அன்வர். இவருக்கு ஒரு 38 வயசு ஆகுது. ஸோ இவர் தான் இந்த ஒரு விஷயங்களை டிஎஸ்பி கிட்ட சொல்கிறாரு. ஸோ இப்படி அவர் சொன்ன உடனே என்ன அவருக்கு டிஎஸ்பிக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஸோ டிஎஸ்பி நீ அந்த ஜேசிபி டிரைவரை கூப்பிட்டு அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த ஜேசிபி டிரைவரையும் இந்த முகமட் அன்வர் அப்படிங்கிற ஒரு ஆள் கூப்பிட்றாரு. ஸோ அந்த இடத்துல அந்த ஜேசிபி டிரைவர் வராரு. ஸோ டிஎஸ்பி ஜேசிபி டிரைவர்கிட்ட இந்த குழியை நீ தான் மூடியான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த டிரைவர் ஆமான்னு சொன்னார். ஸோ முகமத் அன்வர் அப்படின்ற ஒரு ஆள் அந்த குழியை மூட சொல்லும் போது வேறு ஏதாவது உன்ட்ட ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஜேசிபி டிரைவர் சார் அப்படி எதுவும் சொல்லலை சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு. அப்புறம் அவர் போயிட்டார். போய் கொஞ்சம் தூரத்திலே அவசரமாக திரும்பி ஓடி வந்து சார் என்கிட்ட அவர் இந்த ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் நான் வேறு ஒரு இடத்துல வந்து ஜேசிபியை வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு இவர் எனக்கு கால் பண்ணி எனக்கு இங்கே ஒரு சீக்கிரமாக ஒரு குழியை மூட வேண்டிய வேலை இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சார் அப்படின்றாரு. ஸோ இல்லை நான் இங்கே வேற ஒரு வேலையில் இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து என்கிட்ட அது தலை போகிற விஷயமா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு அதை விட்டுட்டு இங்கே கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி சொன்னார் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்ட போலீஸ் இன்னுமே அந்த முகமத் அன்வர் அப்படிங்கிற அவர் மேலே சந்தேகம் எழும்ப ஆரம்பிக்குது. அந்த மெயினாக அந்த குழியை தோண்ட சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாரு டிஎஸ்பி. அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் அந்த குழியை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழியை தோண்ட ஆரம்பித்த உடனே முகமத் அன்வர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆள் ஓடி வந்து சார் இந்த குழியை இப்போதைக்கு தோண்ட வேணாம் சார், இன்றைக்கி வந்து கொஞ்சம் சண்டேங்கிறனால எல்லாருமே களைச்சி போயிருக்காங்க, ஸோ அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம நாளைக்கு வேணால் இந்த குழியை தோண்டலாம் அப்படின்னு சொல்லி முகமத் அன்வர் டிஎஸ்பியோட மைண்டை திசை திருப்ப பார்க்குறாரு. ஸோ ஆனால் டிஎஸ்பி இவர் மேலே பயங்கர சந்தேகத்தில் இருந்ததுனால அவர் அந்த குழியை தோன்றக்க அலோவ் பண்ணிட்டாரு. அந்த குழியை தோண்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குழியை தோண்ட முகமத் அன்வர் அவராகவே வந்து சொல்லிட்டாரு, நான் தான் இந்த கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி முகமத் அன்வர் வந்து சொல்லிட்டாரு. இதை கேட்ட உடனே டிஎஸ்பி அவரை கையும் காலமாக பிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விசாரணை பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு இவர் எப்படி கொண்டார் அப்படின்னு சொல்லி. முகமத் அன்வருக்கு பணம் தேவைகள் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இவருக்கு காசு வேணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஒரு கொலையை பண்ணியிருக்காரு. ஸோ மார்ச் 10 அன்னைக்கு சுப்பீரியா ஃபர்கெட் அவங்களோட கழுத்தில் 3 பவுன் செயின் தங்க நகையை போட்டுட்டு வெளியே நடந்து வந்திருந்திருக்காங்க. ஸோ அப்படி அவங்க நடந்து வரும்போது தான் இந்த முகமத் அன்வர் அவங்கள பார்த்துருக்காங்க. ஸோ ரொம்ப நேரமாக அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து அந்த பொண்ணை பிடிச்சி அவங்களோட மூக்கையும் வாயையும் ஃபஸ்ட்டு பொத்திருக்காங்க. ஸோ அது கொரோனா டைமுங்கிறதுனால ஆல்ரெடி மாஸ்க் போட்டிருந்த அந்த ஒரு பெண் இப்போ மூக்கையும் வாயும் பிடிச்சனால இப்போ அவங்களுக்கு ரொம்ப மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி டக்குன்னு அவங்க கழுத்தில் இருந்த அந்த ஒரு செயினை பறிச்சுட்டு அவங்கள கொலை பண்ணி ஒரு சாக்கு பையில் போட்டு அவங்கள கட்டி அந்த குழிக்குள்ளே போட்டிருக்கான் இந்த ஒரு முகமத் அன்வர். அந்த குழிக்குள்ளே போட்ட உடனே அவ்வளோ பெரிய குழியை தனியாலாம் மூட முடியாதுன்னு தெரிஞ்ச அவன் அந்த ஜேசிபி டிரைவருக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்கான். ஸோ அவர் வரதுக்குள்ளே அந்த மூட்டை தெரியாத அளவுக்கு மேலே மண் போட்டான் அவன். இந்த இடத்துல நிறைய பேர் தவறி விழுறாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜேசிபி டிரைவர்கிட்ட சொல்லி இந்த ஒரு குழியை க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ அன்னைக்கு மலப்பூரில் இந்த ஒரு விஷயம் ரொம்பவே பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறமா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்களோட குழந்தைங்களை வெளியே அனுப்புறக்கே பயப்பட்டாங்க. சுப்பீரியா ஃபர்கெட் மாதிரி பல பெண்கள் மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த கேஸெல்லாம் ஒரு சிலது சால்வ் ஆனாலும் பல கேஸை சால்வ் பண்ண முடியாமல் போலீஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரும். ஸோ மேலும் இந்த மாதிரி கேசஸை பார்க்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த சுப்பீரியா ஃபர்கெட் கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.